இன்ட்ரடக்ஷன் இல்லாம உங்களோட டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு போகலாம். அப்படி நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன அர்த்தமா இருக்கும்னா, ஒண்ணு நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க்குடன் பாஸ் பண்ண விரும்புவீங்க, இல்ல as a student ஜீரோ ஸ்டூடெண்ட் இருந்து ஹீரோ ஸ்டூடெண்ட் ஆக விரும்பிருப்பீங்க. சோ அதுக்கு நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஹார்ட் மீது இல்ல ஸ்டடி ஸ்மார்ட் மீது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க வெறும் இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுல முதல் ஸ்டெப் வந்து அச்சீவ் a mindset of a topper. வாய்ப்பு இருக்கு நீங்களும் மிச்ச 99% ஸ்டூடண்ட்ஸ் மாதிரியே இப்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த வீடியோவை நடுவுலயே விட்டுட்டு போயிடலாம். இல்ல இப்ப உங்களுக்கு மனசுக்கு தோணும் உடனே வேற ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாமே. இந்த மாதிரி ஏன் ஏற்படுது? அதுக்கான காரணம் உங்களோட மைண்ட் செட் ஒரு ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட், ஒரு டாப்பர் மாதிரி இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களோட மைண்டுக்கு தோணும் என்னால இதை செய்ய முடியாதுன்னு. அப்பதான் நீங்க ஒரு வீடியோக்கு பின்னாடி இன்னொரு வீடியோக்கு மீது ஜம்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ நிதானமா நாங்க சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்க. நீங்க எல்லாத்துக்கும் முதல்ல உங்க மீது ஒரு டாப்பர் மாதிரி பிலீவ் பண்ணணும். எஸ், என்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த கான்ஃபிடன்ஸை நீங்க வச்சுக்கணும். ஏன்னா நீங்க லோ கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு தவறான மைண்ட் செட் கூட ஒரு ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்டா எப்பவுமே ஆக முடியாது. சரி, இது சரியாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்காக நீங்க உங்களோட மெமரியில கொஞ்சம் பின் காலத்துக்கு போகணும். ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களோட குழந்தை பருவத்தை. அப்ப உங்களால நடக்க கூட முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பீங்க நடக்கிறதுக்கு? உங்களோட காலு தடுமாறி இருக்கும். நீங்க நடக்க முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா கீழே விழுந்திருப்பீங்க. அந்த சமயத்துல உங்களோட கால்கள்ல எழுந்து நடக்கிறது உங்களுடைய ஒரு கஷ்டமான வேலையா இருந்திருக்கும். நீங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப விழுந்திருப்பீங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கும், கத்திருப்பீங்க, அழுத்திருப்பீங்க. ஆனா நீங்க நடக்கிறதுக்கான முயற்சியை எப்பவுமே விட்டுருக்க மாட்டீங்க. இதே போல முயற்சி பண்ணி பண்ணி நீங்க நடக்க கத்துன்னு இருந்திருப்பீங்க. இப்ப யாரும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு நடக்க தெரியுமான்னு வெல்டிங்க சிரிச்சுட்டே சொல்லலாம், இது வந்து ரொம்ப சுலபமான வேலைன்னு. இதுல என்ன கஷ்டம்? சேம் இதே சிச்சுவேஷன்ல தான் நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு படிக்கிறது உலகத்தோட ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையா தெரியுது. உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸின் காரணத்தினால நீங்க உங்களையே ஜீரோவா கருதுறீங்க. உங்களுக்கு படிக்க எழுத மனசு இருக்காது. நீங்க உங்களையே ஆவரேஜ் இல்ல லூசர் ஸ்டூடெண்டா கருதுவீங்க. உங்களுக்கு தோணும் உங்களால எப்பவுமே ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாதுன்னு, உங்களோட எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இதுவரைக்கும் உங்களோட மதிப்பெண் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காது. நீங்க கஷ்டப்பட்டத பாஸ் ஆயிருப்பீங்க. சோ இதனால தான் உங்களுக்கு தோணுது இந்த விஷயம் எல்லாம் உங்களால சாத்தியமே இல்லைன்னு. பட் இது எல்லாமே உங்களுடைய ஒரு மைண்ட் செட்டோட கேம் தான். உங்களுக்கு தோணலாம் இது ரொம்பவே கஷ்டம், உங்களால செய்ய முடியாதுன்னு. பட் ஃபைனலி நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா அப்ப அது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிடும். சோ இதனால முதல் ஸ்டெப்ல நீங்க உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட பிலீஃபை சரி பண்ணி உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வைக்கணும். நீங்க வேற இததான் புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு காலத்துல எனக்கு நடக்கிறது கஷ்டமா இருந்துச்சோ, சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா இருந்துச்சோ, அதே போலதான் எனக்கு இதுவும் கஷ்டமா தோணுது. ஆனா என்னால இதை செய்ய முடியும், நான் செய்வேன். கண்டிப்பா நான் என்ன ஜீரோல இருந்து ஹீரோவா மாத்தி தருவேன். இப்ப நீங்க இந்த மைண்ட் செட்டோட படிக்க உட்கார்ந்தீங்கன்னா அப்ப உங்களோட மைண்ட் உங்களுடைய லிமிட்டேஷன்ஸை விட வெளியே வந்து யோசிக்கும். அண்ட் உங்களாலயும் இன்னும் நல்லா படிக்க முடியும். நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டாப்பர்னு, அப்ப உங்களோட மைண்டோ ஒரு டாப்பர் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி உங்களுக்கு கரெக்ட் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அதன் பிறகு நீங்க டெக்னிக் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா படிப்பு அது தானா நடக்கறதில்ல. சோ இதுக்காகவே ஸ்டெப் நம்பர் 2 ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். நம்பர் 2, பேட்டர்ன் அனலைசிஸ். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஒரு பொழுதும் சேமா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு 1ல இருந்து 10 சாப்டர் படிக்கணும்னா அப்ப நீங்க 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் படிக்க கூடாது. மோஸ்ட் வேல்யூபிள் சாப்டர்ஸ் ஏனோ அதை கண்டுபிடிக்கணும். அந்த டாபிக்ஸ் தேடணும் எதுல இருந்து क्वेश्चंस அதிகமா கேட்கப்படுமோ. இந்த எல்லா பேட்டர்ன்ஸையும் அனலைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். பொதுவா மிச்ச ஆட்கள் பாத்தீங்கன்னா ஏனோ தானோன்னு படிச்சிட்டு இருப்பாங்க. பட் அதை டாப்பர்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸோட டீடைல்ஸ் சிலபஸ் முழுசா ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற பேட்டர்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ற விதமா படிப்பாங்க. அகைன் இந்த விஷயத்தை மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க ஸ்டடி ஹார்ட் இல்ல ஸ்டடி ஸ்மார்ட் செய்றாங்க. சோ இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி அண்ட் டைம் இந்த விஷயத்தை மீது செலவு பண்ணுங்க. எப்படி படிக்கிறதுன்னு நீங்க எந்த எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களோ அதோட பேட்டர்னை பாருங்க. எந்த சப்ஜெக்ட்ஸ் அதிகமான டைம் கன்சியூமிங்னு, எந்த சாப்டர்ஸ் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு, நீங்க எந்த டீச்சர்ஸ் கிட்ட படிப்பீங்க, எந்த புக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஹவர் கணக்கான நேரத்தை சேமிச்சு கொடுக்கும். நவ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இத 90% ஸ்டூடண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாங்க ராகுல், இன்னொரு ஸ்டூடண்ட் இருந்தாங்க ஷாம். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தாகத்துடன் ஒரு வறண்ட பிரதேசத்துல மாட்டிட்டு இருக்காங்க. கையில அவங்களோட கொடாலி இருந்துச்சு. அண்ட் தண்ணி அவங்க நிலத்துல தோண்டி தோண்டி வெளியே எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப என்னன்னா ராகுல் போகிறாரு, அவர் பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிடறாரு. அவர் 1 மணி நேரம் நோண்டாரு, ஆனா அவருக்கு தண்ணியோட ஒரு சொட்டு கூட கிடைக்கல. அவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போறாரு, 2 மணி நேரம் தோன்றாரு, எதுவுமே கிடைக்கல. அவர் இன்னும் தள்ளி போறாரு, 2 மணி நேரம் இன்னும் தோன்றாரு, ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. பிறகு அவர் முன்னாடி போறாரு. அண்ட் 3 மணி நேரம் பள்ளம் தோண்டி தோண்டி எந்த அளவுக்கு டயர்ட் ஆயிராதா தண்ணி இல்லாம கடைசியில இவருக்கு மரணமே ஏற்படுறது. அதே ஷாம் ஒரே இடத்துல போய் 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பள்ளம் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அந்த ஒரே இடத்துலயே அவர் எந்த அளவுக்கு குழி ஆக்கிறாருன்னா அவருக்கு அதுல இருந்து தண்ணி கிடைச்சிருது. பட் அது
எக்ஸாம்பிள் 8 மணி நேரத்துக்கு வெவ்வேறு இடத்துல போய் பல்ல நோண்டிட்டு இருந்தாரு அண்ட் இறந்துட்டாரு. பட் இவரும் தொடர்ந்து ஒரு இடத்துல பல்ல நோண்டிட்டே இருந்தா தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அப்ப கண்டிப்பா இவரும் உயிர் வாழ்ந்திருக்கலாம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3, கமிட் டு a single source. அதாவது வெவ்வேறு விதமான 10 மெத்தட்ஸ் முன்னாடி போகாதீங்க, பதிலாக ஒரு மெத்தட் மீது கமிட்டட் ஆகுங்க. ஞாபகம் இருக்குங்களா, நம்மளுக்கு புக்ல எதுல ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணனா கம்ப்ளீட்டா நம்ம அந்த பேஜை ஹைலைட் பண்ணி விட்டுருவோம். இதே போலயே இன்னைக்கு ஆன்லைன் யூடியூப்ல இல்ல ஆஃப்லைன்ல ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு புக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா தோண ஆரம்பிச்சிருது. உண்மையில இன்டர்நெட் வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு வர மாதிரி இது நமக்கு எல்லாமே சுலபமாக்கிருச்சு. பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களோட ஃபிங்கர் டிப்ல இருக்காங்க. பட் அதிகபட்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதே வரமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏன்னா இன்டர்நெட்ல படிக்கிறதுனால இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. இதுல ஏகப்பட்ட புக்ஸ், மெட்டீரியல்ஸ், क्वेश्चंस இருக்கு. அண்ட் படிக்க வைக்கவும் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் ஸ்டூடண்ட்ஸோட பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு क्वेश्चंसும் ஒவ்வொரு டீச்சரோட லெசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருது. 90% ஒரு டாபிக்க வந்து எதனா ஒரு டீச்சர் கிட்ட இருந்து படிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு டாபிக் வேற எதனா ஒரு டீச்சர் கிட்ட இருந்து ஒரே சப்ஜெக்ட்டுக்கே பாத்தீங்கன்னா 4-5 புக் வச்சிட்டு உட்கார்ந்துறாங்க. அண்ட் யோசிக்கிறாங்க அவங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேனே, பிறகு அவங்களுக்கு டாப் ஆவேன்றது உறுதி ஆயிடும். ஆனா நடக்கிறது என்ன, அவங்களால ஒரு புக்கையே முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியாம போகும். அப்படி நீங்க பல இடத்துல இருந்து குழி தோண்டிட்டே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து தண்ணி கிடைக்காது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக இன்ஃபர்மேஷனால உங்களுக்கு அதிகமான மார்க்ஸ் கிடைக்க போகிறது இல்ல. நீங்க எக்ஸாம்ல ஒரே क्वेश्चनக்கு 10 ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறது இல்ல. நீங்க ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும், அதுவும் முழுமையா கரெக்ட்டா இருக்கணும். சோ இதுக்காகவே நீங்க எதனா ஒரு சிங்கிள் சோர்ஸ் மீது கமிட் ஆகணும். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரே டீச்சரை ஃபாலோ பண்ற விதமா ஒரே புக்கையே படிக்கணும். இதனால தான் உங்களுக்கு மார்க்ஸ் வருவாங்க எக்ஸாம்ல. நவ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து செல்ஃப் செக். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க தினந்தோறும் ஒரு மீல்ல 2 இல்ல 3 சப்பாத்தி சாப்பிடுவீங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட வெயிட் அதிகரிக்கணும்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தினந்தோறும் ஒரே மீல்ல 20-25 ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா? என்ன உங்களோட வெயிட் அதிகரிச்சிரும்னு. இதனால உங்களோட வெயிட் அதிகரிக்குதோ இல்லையோ கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிடுவீங்க. அப்படி நீங்க உங்களோட வெயிட் அதிகரிக்கணும்னா அப்ப நீங்க ஒவ்வொரு நாள்லயும் உங்களுடைய ஒவ்வொரு மீல்லயும் 1-2 ரொட்டி எக்ஸ்ட்ராவா சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுவும் கன்சிஸ்டன்ட்லி மாச கணக்குக்கு. அப்பதான் நீங்க இறுதியா பிசிக்கலா ஃபிட் ஆகுவீங்க. இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பிரெயின் இருக்குல இதுவும் உங்களோட வயிறு மாதிரி தான். இதுக்கு ஒரே தடவையா நிறைய ஹெவி மீல் தேவையில்லை, பதிலாக சரியான அமௌண்ட்ல கன்சிஸ்டன்ட் மீல் தேவை. படிக்கிற சமயத்துல நீங்களும் இதே மாதிரி தான் செய்யணும். பட் மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் வருஷம் முழுவதும் படிக்கிறது இல்ல. அவங்களோட படிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு நாள் 10 மணி நேரம் படிச்சிருவாங்க, அடுத்த நாள் 1 மணி நேரம் படிச்சாச்சு, ஆனா அதுக்கு மறுநாள் 7 மணி நேரம் படிச்சாச்சு, அண்ட் அதுக்கு அடுத்த நாள் எதுவுமே படிக்கல, அண்ட் அதுக்கு அடுத்த நாள் 2 மணி நேரம் படிச்சாச்சு. பிறகு எக்ஸாம்ஸோட சில நாட்களுக்கு முன்னாடி சிலபஸை கவர் பண்ற ரேஸ்ல ஈடுபடுறாங்க. இது ஒரே வேலையில 10 ரொட்டி சாப்பிடுற மாதிரி தான். இதனால உங்களோட மார்க்ஸ் அதிகரிக்க போகிறது இல்ல, கம்மியா தான் ஆக போகுது. இதுக்காக தான் நீங்க தினந்தோறும் செக் பண்ணணும் நீங்க எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு. லைக் நீங்க தினந்தோறும் 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அப்ப உங்களோட டார்கெட்டை 3 மணி நேரமா வச்சுக்கோங்க. அண்ட் சில நாட்களுக்கு அப்புறம் 4 மணி நேரம், அண்ட் அதன் பிறகு 5 மணி நேரம். ஒரு சின்ன டார்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களோட பிளானிங் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு நாள் 4 மணி நேரம் படிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் 4 மணி நேரம், அண்ட் அதுக்கு அடுத்த நாள் அகைன் 4 மணி நேரம், அண்ட் அதுக்கு அடுத்த நாள் 4.5 மணி நேரம், அண்ட் அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் 4.5 மணி நேரம். இந்த மாதிரியே நீங்க தினந்தோறும் கன்சிஸ்டன்ட்லி படிக்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கு ஒரு தடவை கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அதன் பிறகு நீங்க டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டாப்பர்ஸ் அதிகமா படிக்கிறதுல அவங்க கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறாங்க. அப்படி நீங்களும் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா அப்ப உங்களோட மைண்டும் ரொம்ப நல்லாவே கத்துக்கும், உங்களோட மெமரியும் வேகமாகும், அண்ட் ஃபைனலா உங்களுக்கு தெரிய வராது நீங்க எப்ப டாப் ஆனீங்கன்னு, நீங்க எப்ப 0ல இருந்து ஹீரோ ஆனீங்கன்னு.